கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய கிருபையுள்ள ஒரு வார்த்தை. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும், என் மேல நம்பிக்கை வைத்து, நான் தேவனுடைய குமாரன் தான், நான் தான் நேசகுமாரன், நான் தான் இந்த பூமியை நியாயந்திருக்க போகிறேன் என்று சொல்லி எந்த ஒரு மனிதன் விசுவாசமா இருக்கிறானோ அவனை இருளில் இராதபடிக்கு, பாவத்தில் இராதபடிக்கு, அந்தகாரத்தில் இராதபடிக்கு அவனுக்கு நான் ஒளியாக வந்தேன் என்று சொல்லுகிறார். நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் என்னை பார்த்தால் அவன் வெளிச்சத்துக்கு வந்து விடுவான். அவன் யோசிக்கிறவனாய் மாறுகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் அழகா எழுதுகிறார், என்னிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறவன் எவனும், என் மேல் நம்பிக்கையாயிருக்கிறவன், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் என்றால் அதான் அர்த்தம். அவன் இருள்ல இருக்க மாட்டான், அவன் வெளிச்சத்துக்கு வந்துடுவான். அவன் வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாறுகிறான். இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகரை தன் சொந்த இரட்சகராக, தன் சொந்த தெய்வமாக யார் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் இருள்ல இருக்க மாட்டாங்க. ஐயோ, பின்னாடி நடக்கிறதை குறித்து அவங்களுக்கு அந்த பயம் இருக்காது. ஏன்னா இயேசு வெளிச்சமா இருக்கிறார். உலகத்தின் ஒளியாக வந்தேன், நான் உலகத்தில் இருக்கிற ஒரு ஒளியாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்படி ஆண்டவரை விசுவாசித்து நம்பி இருக்கிறோம்? வெறும் அற்புதம் செய்கிறவராகவா, வியாதியை சுகமாக்குறவராகவா? தேவனுடைய பிள்ளைகளே, இருள்ல இருக்கிற ஜனம், பாவத்துல இருக்கிற ஜனம், சாபத்துல இருக்கிற ஜனம், எதிர்காலத்தை குறித்து பயத்தோடு இருக்கிறவங்க, நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான் நினைக்கிறவங்க, இன்னைக்கும் கோடிக்கணக்கான ஜனங்களை நீங்க பாருங்க, ஹாஸ்பிட்டல்லையும் தன்னுடைய எதிர்காலம் எப்படி என்று யோசிக்க முடியாத அளவு இருள்ல இருக்கிறாங்க பாருங்க. அவங்க யாரெல்லாம் இயேசுவை பார்க்கிறாங்களோ அவங்க கர்த்தருடைய நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன், ஒளி, அவரை பார்த்தபோது அவங்களுக்கு ஒளி வந்துடும். பிரியமானவர்களே, வெளிச்சம் வந்துடும். அவங்களும் இந்த பூமியில வாழணுங்கிற எண்ணம் வந்துடும். இயேசுவை போல வாழ வேண்டும் என்கிற எண்ணம் வந்துடும். அதுதான் இயேசு கிறிஸ்து. சாதாரணமா நினைக்க கூடாது. ஒரு மனிதன் உள்ளத்துல இயேசுவை அப்படி நினைச்சாலே போதுங்க, அவர் கிரியை செய்கிற தேவன். சாத்தானுடைய பிடியிலிருந்து வெளியே வந்துருவாங்க, சத்ருவின் கிரியிலிருந்து வெளியே வந்துருவாங்க, சாபத்திலிருந்து வெளியே வந்துருவாங்க. எத்தனை தலைமுறை சாபமாயிருக்கட்டும், இயேசு என்னும் இரட்சகரை கூப்பிட்டால் கட்டாயம் அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. பிரியமானவர்களே, அதனாலதான் அங்க வசனம் சொல்லுகிறது, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற எவனும் இருளில் இராதபடிக்கு நான் அவனை உலகத்தில் ஒளியாக வந்தேன் என்று சொல்லுகிறான். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். உண்மையே நாங்கள் விசுவாசித்தும் பின்னாடி வர எங்களுக்கு உதவி செய்யுங்க. கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளுக்குரிய சமாதானத்தினால் நிரப்புங்கப்பா. இருள்ல இருக்கக்கூடாது ஆண்டவரே, ஜனங்கள் வெளிச்சத்துக்கு வரணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.